ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுதலையாகி திருச்சி சிறப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள ராபர்ட் ஃபயர்ஸ், முருகன், ஜெயக்குமார் ஆகியோரை அவர்கள் விரும்பும் தேசங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார். ஏற்கனவே 32 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பின் வெளியே வந்தவர்கள் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி செய்யக்கூட அனுமதிக்கப்படாமல் தனிமைச் சிறை போல இந்த சிறப்பு முகாம் எனும் கொடூரத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் என்றும், சாந்தனை காலத்தோடு வெளிநாடு செல்ல அனுமதி பெற்று தராததால் தனது குடும்பத்தோடு வாழ முடியாமல் தான் அவர் மரணமடைந்துள்ளார் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். சிறப்பு முகாமில் அடைக்கப்படுவதன் நோக்கமே அவர்களை வெளிநாடு அனுப்ப வேண்டும் என்பதுதான் என்றும், ஆனால் இன்றைய நாள் வரை அது குறித்து எந்தவித முடிவும் அரசு எடுத்ததாக தெரியவில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் பேருந்து எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதை பயணிகள் அறிந்து கொள்ளும் சிட்டி பஸ் சிஸ்டம் 2025 ஜூலையில் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இத்திட்டம் முதற்கட்டமாக 50 பேருந்துகளில் நிறுவப்பட்டு வருவதாகவும், கைபேசி செயலி வாயிலாக தகவல்களை அறியும் வகையில் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் அறிக்கை ஒன்றில் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் ஆல்பிஜான் வர்கீஸ் கூறினார். குறிப்பிட்ட பேருந்து எப்போது புறப்படும், எங்கே வந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கான பயணிகள் தகவல் அமைப்பு 500 பேருந்து நிறுத்தங்கள் மற்றும் 71 முனையங்களில் நிறுவப்படும் என்று அவர் தெரிவித்தார். திமுகவுடன் எந்த சலசலப்பும் இல்லை என்று தெரிவித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக கூறினார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒருபோதும் தேர்தலுக்கான தொகுதி ஒதுக்கீட்டில் இலக்கங்களை குறைத்துக் கொள்ள மாட்டோம் என்றார். இந்தியா கூட்டணியில் தான் அனைவரும் இருக்கிறோம் என்று கூறினார். ரொம்ப சுமூகமாக நடந்துட்டு இருக்கு, பிரமாதமாக நடந்துட்டு இருக்கு. வெகு விரைவில் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நல்ல இலக்கங்கள் வரும். ஒருபோதும் இலக்கங்களை காங்கிரஸ் விட்டு கொடுக்காது, அவர்களும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்தியா கூட்டணியில தான் எல்லோரும் இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொகுதிகள், எண்ணிக்கைகள் முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையொப்பமிட போவோம். தேசப்பற்றுள்ள கட்சிகள் நாட்டு நலன் கருதி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என மீண்டும் வேண்டுகோள் விடுப்பதாக ஜி.கே. வாசன் கூறினார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் ஜி.கே. வாசனை பாஜக தேர்தல் குழுவினர் சந்தித்தனர். பின்னர் பேட்டி அளித்த அவர், இந்தியா கூட்டணி முரண்பாட்டின் மொத்த வடிவமாக உள்ள நிலையில் மத்திய அரசின் சாதனைகளால் மோடி 3வது முறையாக பிரதமராக வருவது உறுதி என்றார். நாட்டு நலன் கருதி மத்தியிலே நல்லாட்சி அமைய தேசப்பற்றோடு கூடிய கட்சிகள் கூட்டணியிலே இடம்பெற வேண்டும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். அகில இந்திய அளவிலே இந்தி கூட்டணி என்பது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவமாகவே இருக்கிறது. பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்று திருப்பதி ஏழுமலையானை வேண்டிக் கொண்டதாக மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்துவது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்று கூறினார். இதன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி முதல்வர் ஸ்டாலின் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நிர்வாகி கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த ட்ரக்ஸ் கடத்தி அவர் தேடப்படும் குற்றவாளியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் ஒரு புறம் இப்பொழுது அவருடைய நிர்வாகிகளே கஞ்சா கடத்துகிறார்கள், அவருடைய நிர்வாகிகளே ட்ரக்ஸ் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று தமிழக பாரதிய ஜனதா கேட்டுக்கொண்டிருக்கிறது. கோவை படகு இல்லத்தில் கட்டணத்தை குறைப்பது குறித்தும், குறிச்சி குளத்தில் படகு இல்லம் அமைப்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தெரிவித்தார். முன்னதாக படகு இல்லத்தில் வாகன நிறுத்தமிடம் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு அரசு திட்டங்களில் முறைகேடு புகாரில் சிக்கிய காங்கேயம் வட்டார வளர்ச்சி அதிகாரி ஹரிஹரன் ஓய்வு பெறும் கடைசி நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குண்டடம் யூனியனில் 2022-23 ஆண்டில் சுமார் 4217 சிமெண்ட் மூட்டைகள் விநியோகத்தில் முறைகேடு நடந்ததாக மற்றொரு புகாரில் ஹரிஹரன் உட்பட 2 பேர் ஏற்கனவே பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு மாவட்ட குற்றப்பிரிவில் வழக்கு நடந்து வருகிறது. குழந்தை கடத்தல் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் பொய்யான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என சென்னை மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், குழந்தை கடத்தல் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு விட்டதாகவும் வதந்திகளை யாரும் பகிர வேண்டாம் என்றும் கூறினார்.
தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பாஜக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர் இடம்பெறவில்லை என அக்கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் தங்களுடன் பேச்சு நடத்தி வரும் கட்சிகள் தவிர வேறு சில கட்சிகளும் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளதாக கூறினார். உதகையில் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சார்பில் சிறுதானிய உணவு அங்காடியை மாவட்ட ஆட்சியர் அருணா தொடங்கி வைத்தார். பீட்சா, பர்கர் போன்ற உணவுகளை தவிர்த்து சிறுதானியங்களை கொண்டு தயாரிக்கப்படும் சத்தான உணவுகளை உட்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை தனியார் கல்லூரியில் 1000 மாணவிகள் சேர்ந்து ஒரே நேரத்தில் 24 நிமிடம் 51 வினாடிகளில் திருப்பாவையின் 30 பாசுரங்களையும் பாடி இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இடம் பிடித்தனர். சென்னையில் கிரானைட் குவாரி அதிபர்கள், கட்டுமான நிறுவனம் மற்றும் ரசாயன நிறுவனம் தொடர்புடைய சுமார் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தியாகராய நகரில் உள்ள ஐரா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவன அலுவலகம், நுங்கம்பாக்கத்தில் உள்ள RM ட்ரேடிங் உள்ளிட்டவை தொடர்புடைய இடங்களில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்ததில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளார்களா என்ற கோணத்தில் சோதனை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை திருநின்றவூர் அருகே பாதாமில் புழு இருந்ததாக வாடிக்கையாளர் ஒருவர் எழுப்பிய குற்றச்சாட்டு தொடர்பாக அதனை விற்பனை செய்த சூப்பர் மார்க்கெட்டில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். புகாருக்குள்ளான அலீஸ் சூப்பர் மார்க்கெட்டில் பாதாம், பிஸ்தா மற்றும் ஆப்ரிகாட் ஆகியவற்றின் மாதிரிகளை எடுத்து அதிகாரிகள் ஆய்வகத்துக்கு அனுப்பி வைத்தனர். டப்பிங் யூனியனுக்கு சந்தா கட்டாத சின்மயியை யூனியன் காம்பவுண்டில் கூட சேர்க்க மாட்டோம் என்று நடிகர் ராதா ரவி கூறினார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள தென்னிந்திய சினிமா சீரியல் டப்பிங் கலைஞர்களின் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு தாம் போட்டியிடுவதாக ராதா ரவி தெரிவித்தார். நிச்சயமா அந்த காம்பவுண்டுக்குள்ள சேர்க்க மாட்டோம், வெளியே நின்று பேச. சிவகங்கை மாவட்டம் வெளுத்துக்கரைப்பட்டி கணக்கன் கண்மாயில் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் பங்கேற்றவர்கள் ஊத்தா மற்றும் சிறிய வலையுடன் கண்மாயில் இறங்கி ஜிலேபி, கட்லா, ரோகு, விரால், கெண்டை உள்ளிட்ட மீன்களை பிடித்துக் கொண்டு வீடு திரும்பினர்.